ஸோ ரீசெண்டாக நடந்த ரால பல இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அப்கமிங் ஃபியூ டீசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. மல்டிபிள் டைட்டில் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பாஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ். ஸோ ராவை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணாங்க. அவங்க வார் கேம்ஸில் பெற்ற வெற்றியோட வந்து பார்த்தீங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக கிக் ஆஃப் பண்ணுறாங்க. கிக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆஸ்காவுக்கும் கைர் சேகனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வரும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்லாட் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல ஷார்லட் ஃபயர், அலெக்சா பிளஸ் பார்த்தீங்கன்னா கேம் அவுட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க வந்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன ரீமேட்ச் கிடைக்கல, உங்களுக்கு என்ன ரீமேட்ச் கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுனால ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் ஸோ இந்த ரெண்டு டீமுக்கு மேட்ச் நடத்தணும். ஸோ அதில் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கபுக்கி வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக ஃபேஸ் பண்ணுவீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஐவினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸை கூப்பிட்டு ஸோ உமன்ஸ் இன்டர் கான்டினென்ட் சாம்பியன்ஷிப்க்கு அகேன்ஸ்டாக எனக்கு ஒரு மேட்ச் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பால் ஹேமன், பிரான் பேகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, பிரான் பேகர் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் சிஎம் பங்க பின் பண்ணியிருக்கான். ஸோ டைட்டில் ஸ்டார்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்க வருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் என்ன ரிவீல் பண்ணிடுவாங்கன்னா, ஸோ சிஎம் பங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கிளியர் கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இப்போ வரைக்கும் கரண்ட் ஆயிருக்கா. மென்ஸ் வார் கேம்ஸில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மெடிக்கலாக கிளியர் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி விட்றாங்க. இதுக்கப்புறமா நம்மளோட எல்ஏ நைட் வர்சஸ் ஜே ஊசோக்கான ஸோ லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆக்சுவலி இதில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சுட்டானுங்க. இந்த மேட்ச்சில் எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ ஜே ஊசோ தோத்ததோட வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜே ஊசோ தோக்க வைப்பாங்கன்ற மாதிரி. பட் இருந்தாலும் நடந்திருக்கு. மேட்ச் வாஸ் ஓகே, சூப்பராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாக பாச்சஸ் மேலே பாச்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. மேட்ச் என்ன தான் நல்லா கொடுத்துருந்தாலும் பெரிய லெவலில் நோட் பண்ணுற மாதிரி நிறைய பாச்சஸ் இருந்துச்சுங்க இந்த மேட்ச். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பாச்சஸாக ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி தள்ளி இருந்தானுங்கன்னு சொல்லணும். பட் மேட்சை நல்லா மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. பேக் ஸ்டேஜில் ஒரு விக்னெட் பார்த்தீங்கன்னா யாராகுது, மேக்ஸ் இன்டு புரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நட்டாலியா கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்னெட் பார்த்தீங்கன்னா யாராகுது. இதுக்கப்புறமா நம்மளுடைய பேலியல் ஐரா வெல்கரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ன்றதை கேட்குறாங்க. கபுக்கி வாரியர்ஸ் அந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணுறாங்க. இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் ஆஸ்கா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பேலி இது நீ தான் காரணம், நாங்கள் வார் கேம்ஸ் தோத்ததுக்கு நீ தான் காரணம், நீ பேசாமல் எங்கள் டீமில் வந்து சேர்ந்துருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா ப்ளேம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பேலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு இடியட் தான், நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உன் லாஸை என்ன வச்சு ப்ளேம் பண்ணுறான்னு நீ ஒரு இடியட் தான்றதை சொல்கிறாங்க. ஆஸ்கா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சாம்பியனாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் டென்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்புறமா ஜட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ ஜட்மெண்ட்டே வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்மளோட இன்டர் கான்டினென்ட் சாம்பியனான டாமினிக் மிஸ்டீரியோ ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா சர்வே சீரிஸில் பீட் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. இதுக்கப்புறமா ஜட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஷீ இஸ் பேக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் ரிட்டனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் டாமினிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அரைஞ்சு விட்றாங்க. அரைஞ்சு விட்டது மட்டும் இல்லாமல் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இருந்தாலும் இவங்க ஆட்டையில் இது ஒரு புது ரகமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த லாக்கர் ரூமில் ஃபுல்லாக தேடுங்க. ஸோ சர்வே சீரிஸில் அந்த மிஸ்டி அட்டாக் யார் பண்ணா அவன் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ரால இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவனை தேடி கண்டுபிடிங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, பால் ஹேமனுக்கு இந்த விஷயம் பற்றி தெரியும், பட் இருந்தாலும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் டாக்டர்ஸ் கிட்டலாம் கேட்டேன், அது கண்டிப்பாக செத்ரான்ஸாக இருக்க முடியாது. ஸோ செத்ரான்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவனுக்கு இருக்கிற இன்ஜுரியில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தா அந்த கேஜ் மேலே ஏறி அட்டாக் பண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டில் இந்த ஃபியூடை கொஞ்சம் லாங் டர்மாக டெவலப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளோட லிவ் மார்கன் ஆல்சோ விமன்ஸ் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் ஸ்டெஃப்னி வாகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. 1 செகண்ட் இதுக்கப்புறமா இவங்க ஒரு ஃபியூடுக்கான போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லிவ் மார்கன் வந்து அவங்க டைட்டில் தோத்துட்டு தானே போயிருப்பாங்க, சரி அவங்க ரீக்லிஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ 1 செகண்ட் அவங்க டைட்டில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுக்கப்புறமா நம்மளுடைய விஷன் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறமா பால் ஹேமன் அந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாரு. ஸோ சிஎம் பங்க் அவரோட வச்சிருக்க வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய பிரான் பேகர் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அதுவும் ஜனவரி 5 நடக்க போகிற ரா எபிசோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுதுன்றதை சொல்கிறாரு. ஏன் இதை ஏன் இந்த ரா செப்பரேட் ரா எபிசோடில் வைக்கிறானுங்க, டபிள்யூடி நினச்சா சேட்டலைட் நைட் மெயின் இவெண்ட்லேயே வச்சுருவாங்கன்ற மாதிரி பார்க்கும்போது ஸோ ஜனவரி 5 ரா நடக்குதுல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட 1 இயர் ஆனிவர்சரியாக இருக்க போதான். ஸோ அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக நடத்த போகிறானுங்க போல். ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, அவர் சிஎம் பங்க் டேரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் எடுக்கிறாரு. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி ஸோ அந்த சாம்பியன்ஷிப்பை ரீக்ளைம் பண்ண, அது மட்டும் இல்லாமல் அவர் தான் ரியல் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஜே ஊசோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ரெட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஜே ஊசோ ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டு போயிடுவார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோமன் சொன்னது கரெக்ட் தான், அந்த டைட்டில் எல்லாரும் அவன் ஷோல்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஏன் ஷோல்டருக்கு கிடையாதுன்றதை சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய கந்தர் வர்சஸ் சோலோ சிக்காவுக்கான லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மேட்ச் நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன், பட் எதிர்பார்த்த ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்டிங்கில் தான் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ எண்டிங்கில் கந்தரும் டாலாண்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துல
இடத்துல சோலோ சீக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி பார்க்க மாட்டார். ஸோ அதை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போயிடுவார். அதை யூஸ் பண்ணி கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாலாட்டோங்காக்கு ஒரு லோ ப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரிங்குக்கு போனதுக்கப்புறம் ரெஃப்ரி டாலாட்டோங்க கிட்ட ஒரு சில கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சீக்காவுக்கு ஒரு லோ ப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் அவரோட ஃபினிஷரை கனெக்ட் பண்ணி ஃபைனலாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டாரு. இவர் மூவ் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா LA Knight vs கந்தருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதில் வின் பண்ணுறவங்க டேரெக்டாக நம்மளுடைய சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா LA Knight பார்த்தீங்கன்னா வராங்க. LA Knight வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரிங் ஜெனரல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ AJ Styles டிராகன்லேயும் அவங்க வச்சிருக்க வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய நியூ டே அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க AJ Styles டிராகன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வைக்கிங் ரைடர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ரே மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின் பலர் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ரால வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 போவார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதோட ரே மிஸ்டீரியோ அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல பெரிய பிரச்சனைன்றது டாமினிக் மிஸ்டீரியோ தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக போவன்றதை ரே மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணாரு. அந்த இடத்துல லோகன் பால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. இன்ட்ரோ பண்ண லோகன் பால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் விஷனுக்கு சொந்தமானதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ லோகன் பால் ரே மிஸ்டீரியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. இந்த இடத்துல ரே மிஸ்டீரியோ லோகன் பால் அறிஞ்சிடறாருன்னு சொல்லணும். இதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் நடக்குது. மெயின் ஈவென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே யூஸ்கே வர்சஸ் நம்மளோட ஷால்ஃபர் அலெக்சா பிளஸ்க்கான ஸோ நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் த விமன்ஸ் வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிருது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கபுக்கி வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இன்ட்ரோ பண்ணிடுவாங்க. இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் 2 தரப்பு டீமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த பிராவல்ல பேலி ரைலா வர்க்கரையாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவ் மார்கன், ரெக்குல் ராட்ரிகஸ், ராக்சன் பெரஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி எல்லாருமே அடிச்சு போட்டுறாங்க. அடிச்சு போட்டதோட வந்து பார்த்தீங்கன்னா ராக்சன் பெரஸும் ரெக்குல் ராட்ரிகஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிச்சதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் கார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் vs LA Knightக்கான லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் நடக்குதுல, அதில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ vs ஃபின் பலருக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆகுது. நம்மளுடைய AJ Styles டிராகன்லேயே அவங்க வச்சிருக்க டைட்டில் நம்மளுடைய வைக்கிங் ரைடர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ராவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணி இருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.